சனி வந்து ராசிக்கு 2, 3க்கு அதிபதியா வந்து, அவர் உங்க ராசியிலேயே அமரும்போது, பொதுவா சனி, சந்திரன் தொடர்பு குருவோட வீட்ல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவா ராகுவோட சேரும்போது சந்திரன், குரு சேரும்போது வந்து இது சக்கரவர்த்தி யோகம் வந்து முதன்மையான யோகமா செயல்படும். இங்க சந்திரன், சனி மற்றும் குருவோட வீடு அப்படின்னு வர்றதுனால, ஒரு என்னென்ன என்ன ஒரு இலக்க நோக்கி பயணிக்கிறீங்களோ, அந்த இலக்குல வெற்றி அடைஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குற அளவுக்கான ஆற்றல குடுக்கும். இந்த சனியுடைய தொடர்பு குடுத்துரும். அதாவது இது சம்மந்தமில்லாத ஒரு கனெக்ஷன் மாரி தோணும். சந்திரன், சனி, குரு இது சேர்க்கை இது எப்படி குடுக்கும் அப்படின்னா, எந்த வகையில குடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய அ வளர்ச்சி அதாவது உங்களோட உங்களோட நிறுவனத்த, உங்களுடைய தொழில ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கி, அது மூலியமா பேரும் புகழும் அடைஞ்சு செல்வம் செல்வாக்க சம்பாதிச்சு, தர்ம புண்ணிய காரியங்கள் செஞ்சு, ஒரு பேரரசனா உங்களுக்கு போட்டிக்கு யாரும் இல்லாத அளவுக்கு நிகரில்லாத ஒரு நபரா நீங்க வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய அர்த்தம் அதான். அதாவது நீங்க பிறக்கிறம்போது உங்களுடைய ஜனனகால சந்திரன் ராசியில சனி அமர்ற ஜென்ம சனி இருக்கிற காலத்துல பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த யோகம் செயல்படும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துல 9வது ராசி பாக்கியாதிபதின்னு சொல்லுவாங்க.